தற்போதைய அண்மை செய்தி. FL2 மதுபான உரிம விவரங்களை வழங்காமல் மறைப்பது ஏன் என்று தாவேக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளின் முகவரிகளை மறைத்தது முதல்வர் விஜயின் தாவேக அரசு என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது புதிய FL2 தனியார் கிளப் மதுபான உரிமைகளின் விவரங்களையும் தாவேக அரசு தர மறுப்பது RTI மூலம் அம்பலமாகி இருப்பதாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மதுவிலக்கு துறைக்கு இந்த அடிப்படை தகவல் தெரியாதா? முறைகேடுகளை மறைக்க அரசு திட்டமிட்டு சதி செய்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொழுதுபோக்கு கிளப்புகளுக்கான FL2 உரிமங்களை பெற்று விதி மீறி அனைவருக்கும் மதுவிற்கும் வணிக கூடங்களாக செயல்படுவதாக புகார் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டதாக விளம்பர நாடகம் ஆடிவிட்டு மறுபுறம் FL2 உரிமங்களை வாரி வழங்குவது துரோக செயல் என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்களின் கண்களில் மண்ணை தூவி மது வியாபாரத்தை தனியாரிடம் தாரை பார்க்கும் துரோக செயல் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். RT விதிகளுக்கு புறம்பாக உரிய தகவல்களை தராமல் மாவட்ட வாரியாக அலைக்கழிக்கும் அதிகாரிகளின் செயல் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார். 2026 ஜனவரிக்கு பின் வழங்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அனைத்து FL2 உரிமங்களின் விவரங்களை உடனடியாக பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். FL2 மதுபான உரிம விவரங்களை வழங்காமல் மறைப்பது ஏன் என்று தாவேக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளின் முகவரிகளை மறைத்தது முதல்வர் விஜயின் தாவேக அரசு என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்போது புதிய FL2 தனியார் கிளப் மதுபான உரிமங்களின் விவரங்களையும் தாவேக அரசு தர மறுப்பது RTI மூலம் அம்பலமாகி இருக்கிறது. மதுவிலக்கு துறைக்கு இந்த அடிப்படை தகவல் தெரியாதா அல்லது முறைகேடுகளை மறைக்க அரசு திட்டமிட்டு சதி செய்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொழுதுபோக்கு கிளப்புகளுக்கான FL2 உரிமங்களை பெற்று விதி மீறி அனைவருக்கும் மதுவிற்கும் வணிக கூடங்களாக செயல்படுவதாக புகார் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டதாக விளம்பர நாடகம் ஆடிவிட்டு மறுபுறம் FL2 உரிமங்களை வாரி வழங்குவது துரோக செயல் என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்களின் கண்களில் மண்ணை தூவி மது வியாபாரத்தை தனியாரிடம் தாரை பார்க்கும் துரோக செயல் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். RTI விதிகளுக்கு புறம்பாக உரிய தகவல்களை தராமல் மாவட்ட வாரியாக அலைக்கழிக்கும் அதிகாரிகளின் செயலும் கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்திருக்கிறார். 2026 ஜனவரிக்கு பின் வழங்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அனைத்து FL2 உரிமங்களின் விவரங்களை உடனடியாக பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்.